ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஷா ஷைன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என் அக்காவோட ஆனிவர்சரி டே எப்படி போச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் கிளம்பி வெளியில் வரதுக்கு முன்னாடியே சல்வா போயிட்டு எல்லாரோட செப்பலும் அழகாக எடுத்து வச்சுட்டா. ஆக்சுவலாக வெளியில் எங்கேயாச்சும் கிளம்புறோம் அப்படின்னாலே சல்வா செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவா. எல்லாருமே ஃபைனலாக கிளம்பி வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, எங்கே போகிறீங்க? பீச்சுக்கா? கிளம்புமா? ரெடி? இன்றைக்கி நாங்கள் பீச் தான் போகிறோம். சல்வாவோட சீட் எதுனா அந்த 2 சீட்டுக்கும் நடுவில் உள்ள கேப்பு. கரெக்டாக அங்கே போயிட்டு செட்டில் ஆயிடுவா. சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டோம். சம்டைம்ஸ் அந்தளவுக்கு நாங்கள் ரொம்ப பாசக்கார சிஸ்டர்ஸ். பார்த்தீங்கன்னா வெஜ் மீல்ஸ் இங்கே ஐயர் வீடு, அதனால வெளியில் வந்தால் கூட வெஜ் மீல்ஸ் தான் சாப்பிடுவாங்க. நானா ஃப்ரெண்ட்ஸ் என் சிஸ்டருக்கு நானா சாப்பாடுலாம் பரிமாறுவேன். அந்தளவுக்கு ஒரு பாசம். இதில் இவ்வளோ இருக்குது, எப்படி சாப்பிடுவேன்? பாதி ஐயோ எனக்கெல்லாம் முடியாது, நான் மீல்ஸ் சொல்லி இங்கே பாருங்க எவ்வளோ இருக்கு. அன்றைக்கி உனக்கு எவ்வளோ கம்மியாக வந்துச்சு. இவ்வளோ தான் ஆக்சுவலாக என் தங்கச்சி சாப்பிடுவா. இது எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம். ஃபைனலாக நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்லாம் வந்துடுச்சு. செம்மையாக சாப்பிட்டோம். கத்திரிக்காய் கிரேவி ஆயிஷாஸ் ஃபேவரட். அடுத்தது ரைத்தா. வந்துடுச்சு. வெண்டைக்காய் ஃப்ரை. வேணாம். ஐயோ அச்சாரம். என் அக்கா பார்த்தீங்கன்னா வெஜ் மீல்ஸ் வாங்கியிருந்தா. எனக்கு பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவள் சாப்பிட்றத பார்த்து எனக்கே ஆசை வந்துடுச்சு. கடைசியாக புளிக்குழம்பு கொஞ்சம் அவளோட சாப்பாடில் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன தான் நம்ம இலையில பிரியாணியே இருந்தாலும் எங்கள் அக்கா என்ன சாப்பிடுதோ அதை பார்க்கும் போது எனக்கு செம்ம டெம்ட் ஆகும். நானும் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிடுவேன். கிரேவி புளிக்குழம்பு வாழைக்காய் போட்டு ஃபஸ்ட் டைம் நான் புளிக்குழம்பு பண்ணேன். நல்லாயிருக்கும். ஃபைனலாக செம்மையாக சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்ப்ரைட் ஒன்று அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. சாப்பிட்டியா? இப்போ நாங்கள் பீச் தான் போய்கிட்டு இருக்கோம். சல்வா இன்னும் வாய் தொடச்சி முடிக்கல. ஒரு வழியாக தொடச்சிட்டு அவளோட பிளேஸில் போயிட்டு நின்றுட்டா. நாங்கள் கோவளம் பீச்சு தான் போயிட்டுருக்கோம். காஞ்சனா மூவியில் வரும்ல தர்கா சீன், அந்த தர்கா அங்கே தான் இருக்குது. தர்காவுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே பீச் இருக்கும். ஆக்சுவலாக சல்வா பீச்சுக்கு போகிறதுனா செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவா. அவளுக்கு பீச்னா ரொம்ப பிடிக்கும். நார்மல் டேஸ்லேயே பீச்சுக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்லிகிட்டே இருப்பாள்.
பொன்மொழி என்னடி? ஏதோ ஒரு பொன்மொழி இப்ப சொல்லிட்டு இருந்தீங்களா, அது திரும்ப சொல்லி. அதுவா? ஒரு கார்ல ஒரு வரி எழுந்துருச்சு, அதை பார்த்தேன். சுடுகாட்டுக்கு கூட நம்பு, சொந்தக்கார நாயை நம்பாது. சுடுகாட்டுக்கு கூட நம்பு. டவுட், இது கார்ல எழுதி இருந்துச்சா இல்ல நீ மனசுல இருந்துச்சு? உண்மையிலே கார்ல எழுதிருச்சு. எனக்கெல்லாம் தோணுமா? அப்படி இல்ல தங்கம், சில சொந்தக்காரங்க இருக்காங்க, நம்மளுக்கு நல்லது நினைக்கிறவங்களும் இருப்பாங்க, கெட்டது நினைக்கிறவங்களும் அந்த இருப்பாங்க. கெட்டது நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த நாயின்ற வார்த்தை சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக வந்து இந்த சைடு வரும்போது ஒரு ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் ஃபீல் கிடைக்குது. அப்படியே அதே மாதிரி இந்த சைடு வாட்டரு பாலம் அப்படியே போயிட்டு இருந்தது. பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. பீச்சும் வந்துருச்சு. பீச்சில் செம்மையாக என்ஜாய் பண்ண தான் வந்தோம், உள்ளே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே திரும்ப வந்துட்டோம். அது ஏன்னு அப்புறம் சொல்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஆனிவர்சரிக்காக என்னோட சிஸ்டரை வந்து நான் பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், கோவளம் பீச்சுக்கு. முன்ன பின்ன பீச்சை பார்த்துருக்க மாட்டாதான், இப்போ தான் ஃபர்ஸ்ட் சாமி பீச்சுக்கு. இவ்வளோ தூரம் தண்ணி முன்னாடி வந்து தண்ணி முன்னாடி வந்துருக்கு. ஆமாம், உள்ளே இருந்துச்சு. அந்த கல்லில் தான் நான் உட்காந்து வீடியோ எடுத்திருந்தேன், சாரி வீடியோ. இந்த வாட்டர் வந்து அங்கே இருந்தது. அந்த கல்லை காட்டேன், அந்த கல் இருக்கு பத்தியா, ஒரு கல் இருக்கு, அந்த கல்லில் உட்காந்து தான் நான் வீடியோ எடுத்திருப்பேன். அங்கேருந்து டக்குனே கிளம்பிட்டோம். வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுது, அதனால பார்ட் 2 வீடியோவில் மீட் பண்ணுவோம். சல்வா எக்ஸைட்மெண்ட்டாக வந்தால் பீச்சில் விளையாடலான்னு இப்போ செம்ம அழுக. ஏன் பீச்லேருந்து போயிட்டோன்னு பார்ட் 2ல் சொல்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடிச்சு அடிப்பேன்.